வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் முருங்கைக்காயில் பத்திய கறி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஏன் முருங்கைக்காயில் பத்திய கறின்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு சைவம் சாப்பிட்றபடியா உடம்பு சரியில்லை எனக்கு. நான் சாப்பாட்டில் விருப்பம் இல்லை. ஓகே, சாப்பாடு அரைச்ச கறி பத்திய கறி இன்றைக்கில் கொஞ்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அது இதில் சளிக்கு இருமலுக்கு சுகமாக இருக்கும். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எங்களோட குரல்கள் அப்படி இப்படி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க உறவுகளே, பத்திய கறிக்கு வந்து முதல்ல வந்து நாங்கள் அரைக்கணும். 1 ஸ்பூன் மிளகு எடுக்கிறோம். அதே மாதிரி 2 ஸ்பூன் சின்ன சீரகம் இல்லை ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே போடுறது. 3 ஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய். உரைப்பு ஒன்றா மிளகாய் ஒன்று ஒன்று கூட்டலாம் நீங்கள். ஆனால் ஓகே, அரைச்ச கறிக்கு உரைப்பு அதிகம் தேவையில்லை. இப்போ நாங்கள் இதை பவுடர் ஆக்கணும். பாருங்க உறவுகளே, நாங்கள் இதுக்குள்ள மஞ்சள் தூள் சேர்ப்போம். ஒரு தேக்கரண்டி இல்லை, கொஞ்சம் குறைவாக எடுக்கிறேன். சேர்த்து அரைப்போம். பாருங்க உறவுகளே, மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் பவுடர் ஆகிட்டுது, மல்லி எல்லாம். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வந்து எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம், 2 சின்ன துண்டு இஞ்சி, வெள்ளைப்பூடு ஒரு பூடு சேர்ந்து அந்த. இப்போ இதுக்குள்ள வந்து தண்ணி விடணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுவோம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துவேன் அரை வர்றதுக்கு. சேர்மதி அது கூட்டு மாதிரி வரும். அப்புறம் தண்ணி விடுவோம். பாரம்பரியவில் இந்த மாதிரி அரைச்செடுப்போங்க. நறுநறுண்டு இருக்கக்கூடாது, நல்லா பவுடர் ஆக்கி போட்டு அப்புறம் தண்ணி விட்டு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அரைக்கி இஞ்சிலாம் போட்டு அரைக்கி இந்த மாதிரி ஒரு கூட்டாக வருது பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி. இப்போ நாங்கள் இனி இது இருக்கட்டும். இனி முருங்கைக்காயெல்லாம் எடுத்து தேங்காய் பால்லாம் போட போகிறோம். என்ன அந்த தேங்காய் பால் இருமலுக்கு நல்லா தேங்காய் பால்லாம் குழம்பு இந்த பத்திய கறி வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பச்சை கறிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைச்சா சின்ன வெங்காயம் போட்டுடலாம். பரங்குறவுகளே, சட்டி சுட வரைக்குது. எப்போவுமே பத்திய கறி நல்லெண்ணெயில் தான் சமைக்கணும். நல்லெண்ணெயில் சமைக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெண்ணெய் சூடு வரட்டும். பத்திய கறிக்கு சின்ன சீரகம் மட்டும்தான் போடுறது, நச்சீரம் சின்ன சீரகம் மட்டும்தான். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்த சாம்பார் வெங்காயத்தை சேர்ப்போம். விரட்டி விடுவோம். கருவேப்பிலை தாளி வச்சுட்டு சேர்ப்போம். சரியான முத்துன இல்லாமல் கிடக்குது. வாசம் குறைவே தான் உள்ளே மணத்தில். பாருங்க, நல்லெண்ணெய் வந்து எப்பயுமே நுதைக்கும். நுதை வருது பாருங்க தாளிக்கைகளில். பத்திய கறிக்கு வந்து சின்ன சீரகம் தான் போடுறது. பெருஞ்சீரகம், வெந்தயம், கருப்பேற்றங்கள் போடுறது இல்லை. அதோட சாம்பார் வெங்காயம் இருந்தால் சாம்பார் வெங்காயம் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை மூணையும் நல்லெண்ணெய் தாளிச்சிட்டு முருங்கைக்காயை இன்றைக்கி சைவமாக வைக்க போகிறோம். 3 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது அரைச்ச கூட்டு வந்து இது தேங்காய், ப்ளஸ் தேங்காய் வண்டி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது நாங்கள் புளிஞ்சு பால் எடுக்கணும். தேங்காய் பால் தான் வைக்க போகிறோம். தேங்காய் பால் நல்லா இருக்கும் பத்திய கறிக்கு. பாருங்க, வெங்காயம் மலங்கிட்டுது. மலங்கிட்டு பாருங்க, இந்த பழம் ஓகே. இந்த பழத்தில் வந்து நாங்கள் இப்போ முருங்கைக்காய் சேர்ப்போம். தானே முருங்கைக்காய் சேர்ப்போம். பழங்களோட ஒரு எண்ணெயில் இருக்க முருங்கைக்காயை பிரட்டி எடுத்துட்டு நாங்கள் அதை தண்ணி சேர்ப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுவோம். அப்புறம் பால் விடணும். முருங்கைக்காய் அவியறதுக்கு இந்த தண்ணி. பழங்களோட கொஞ்சமாக தண்ணி விட்டு முருங்கைக்காய் அவிப்போம். இந்த தாளியத்தோடு சேர்த்து
அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் பால் போடணும், அரைச்ச பத்திய மசாலா போடணும். பாருங்க உறவுகளே, முருங்கைக்காய் அழிஞ்சிட்டுது. அரைச்சி வச்சிருந்த மசாலா கூட்ட சேர்ப்போம். பாருங்க ஜாரில் நிறைய ஒட்டி இருக்கும். அப்போ கொஞ்சம் தண்ணியை விட்டு கையால் அப்படியே கலக்கி போட்டு ஊற்றினோம்னா சரி. இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம். உப்பு வந்து ஏற்கனவே பத்திய கறியில் காரத்தன்மை இருக்கும், அதோட கணக்கு தேவையில்லை. காணுங்களா போடுவா, அது போடுவா, தேவையெல்லாம் போடலாம். கப்பி வெட்டி விடுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக பழப்புளி சேர்க்கிறோம். கப்பி வெட்டி விடுவோம். பாருங்க, நல்ல வாசனையோட மத்திய கறி கொதிச்சு வெந்துட்டு வருது. நாங்கள் பால் சேர்த்தோம். அதான் விடுங்க. இது 2ஆம் 3ஆம் பால் வந்து சேர்த்துலாம். முதல் விட்டுட்டு பிறகு வருவோம். இது முதல் பால். காண்பவர்களே, நீங்களும் ஒரு இருமல் தடுமல் குளிர் காய்ச்சல் தொண்டணும்னு சொன்னால் இந்த மாதிரி பத்திய கறி செய்து சாப்பிடுங்க. பாருங்களே, தேங்காய் பால் தானே நல்லா வற்றி எண்ணெய் படர்ந்து வந்துருக்குது. பாருங்க, மேலே எண்ணெய் வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் சுடப்பு. பாருங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஆஃப் பண்ணி விடுங்க. அடுப்பு ஓப்பன் பண்ணி ஆச்சுது. வேறு கறி ஒன்றும் வைக்கல. நாங்கள் இதோட தான் சாப்பிட போடணும். என்னென்னு சொன்னால், இதோட இது கறியை கூட எடுத்து சோறு சாப்பிட்டோம்னு சொன்னால் அந்த தொண்டனோ இருமல் எல்லாம் குறைஞ்சிடும். வணக்கங்களே, நான் வந்து சோறுக்கு சாப்பிட போகிறோம். வேறு கறி ஒன்றுமே இல்லை, தனி இந்த கறி தான் இதோடு தான் சாப்பிட போகணும். வணக்கங்களே, நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி செய்து பாருங்கள். நல்லா இருக்கலாம். ஒரு லேசான காரம் இருக்குது. அப்போ பத்திய கறி கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யும். பாருங்க, கொஞ்சம் கறியை கூட எடுத்து தடுமல் காய்ச்சல் இருக்குன்னு சொன்னால் இப்படி பத்திய கறி வச்சு போட்டு கறியை கொஞ்சம் கூட விட்டு சோத்தை குறைஞ்சி எடுத்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி கறியை குறைஞ்சி எடுத்துட்டு சாப்பிடுங்க. தடுமல் இதெல்லாமே மாறிடும். மீனில் வைக்கலாம். மீனில் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து கோயில் திருவிழாக்களுடைய அசைவம் சாப்பிட்றே இல்லை. இப்போ தான் முருங்கைக்காயில் வச்சுனாங்க. பாருங்கள், முருங்கைக்காய் அப்படிங்கன்னு பாருங்கள். கறி கொஞ்சம் சுடுது வந்துடும். நல்லா பிடிக்க முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. மறக்காமல் எங்களோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவியாக இருக்கும். புதுசாக வர உறவுகளே மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். சுவை என்பது அளவற்றது. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.